श्रीमती रामानुजाय नमः। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமஹ. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம புருஷோத்தம யோகம் அப்படின்ற 15வது அத்தியாயத்தில் இருக்கும். இதில் முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த அஸ்வத்த மரம், இந்த அரச மரத்தை பற்றி சொல்லிட்டு வராரு. அதை பற்றி விவரிக்கிற பகவான் இப்போ தொடர்ந்து 2வது ஸ்லோகத்திலையும் அஸ்வத்த மரம், அதாவது இந்த சம்சாரம்ன்ற இந்த அஸ்வத்த மரத்தினுடைய விவரித்தல் பற்றி தான் தொடருது. अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. தஸ்யனா அதனுடைய எதனுடைய சம்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த அரச மரத்தினுடைய ஷாக்காக கிளைகள் எல்லாமே அதஷ்ட கீழேயும் ஊர்துவஞ்ச மேலேயும் பிரசுரித்தாக நல்லா பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதுக்கு முன்னாடி தான் இந்த சம்சாரம் நம்ம அஸ்வத்த மரம் தலைகீழாக இருக்கும். அந்த வேர்கள்லாம் மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி இருக்கும். கீழே கிளைகள், பழங்கள், இலைகள்லாம் இருக்குன்றது 1வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ பார்த்தா பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்சாரம் அந்த அரச மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் கீழேயும் மேலேயும் நல்லா 2 பக்கமும் நல்லா பரவி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு சரி, அந்த அந்த இப்படிப்பட்ட அந்த மரம் வளர்கிறதுக்கு என்ன, ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக செடி மரம் வளர்கிறதுக்கெலாம் தண்ணி விடுறோம். இப்போ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குணப்பிரவருத்தாக முக்குணங்கள், அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற அந்த ஆகிய முக்குணங்கள்னால நம்ம பல விஷயங்கள் பின்னாடி ஆசைப்பட்டு போகிறோம் இல்லையா, அந்த முக்குணங்கள்னால வளர்க்கப்படுது இந்த மரம். அது மட்டும் இல்லாமல் விஷய பிரவாலாக, அதாவது ஸ்பர்ஷ ரசகந்த ரூபம் அப்படின்னு அந்த தொடுணர்ச்சி அதெல்லாம் இருக்கு இல்லையா, வாசனை, இதெல்லாமே இது போன்ற விஷயங்கள் தான் இந்த மரத்தினுக்கு இளம் தளிர்கள் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அதஹ மனுஷ்ய லோகேச்ச, கீழே இருக்கக்கூடியது மனுஷ லோகத்திலையும் மூலானி அனுசந்ததானி, இந்த வேர்கள் நல்லா பாய்ஞ்சிருக்கு. கர்மானுபந்தீனி, கர்மங்கள் ஆகிற அந்த கட்டுகளாகிற வேர்கள். அந்த வேர்கள்ன்றது என்ன, கர்மங்களாகிய கட்டுகளாக வேர்கள். இப்போ திரும்ப நமக்கு சந்தேகம் வரலாம், என்ன இப்போ கீழே வேர்கள் இருக்குன்றாரு, இதுக்கு முன்னாடி மேல் நோக்கி வேர்கள்னா இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த சம்சாரம்ன்றது நம்மளுடைய ஒரு பிறவி ஒரு இறப்பு கிடையாது இல்லையா, ஒரு பிறப்பு இறப்பு கிடையாது. பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சி, அந்த ஒரு சைக்கிள், கண்டினியூவஸ் சைக்கிள், ஒரு விடா சுழற்சி, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது, பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இதில் பகவான் என்ன சொல்லுவாருன்னா, கீழேயும் மேலேயும் கிளைகள் படர்ந்துருக்கு, அதே போல் இங்கே கீழேயும் வேர்கள் காணப்பட்டிருக்குன்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஒரு மரத்தினுடைய அந்த அடுத்த இந்த மேலே இன்னொரு மரம் வருது அப்படிங்கும்போது அது சம்சாரம், அடுத்த சைக்கிள், அடுத்த சுழற்சி அப்படின்றதுக்கு அர்த்தம். ஏன்னா இப்போ பிரம்மாவுடைய ஆயுட்காலமே நம்ம அப்படி தானே பார்த்தோம், பிரம்மாவோட ஆயுட்காலம் பொறுத்து தான் நமக்கு யுகங்கள்லாம் போகுதுன்னு. அதுபோல தான் இந்த அரச மரமும் ஒரு மரத்தினுடைய இந்த வேர்கள், இப்போ ஒரு மரத்தினுடைய அந்த விழுதுகள் கீழே அது அப்படியே பட்டு அப்புறம் அதுலேருந்து இன்னொரு மரம் அதுலேருந்து விதைகள் இப்படின்னு ஒரு சுழற்சி போல் போய்கிட்டே இருக்குது. நம்ம சம்சாரம் எப்படி ஒரு சுழற்சின்றதை காமிக்கிறது போல தான் இதுவும் இருக்குன்றதுனால தான் 2 பக்கமுமே கிளைகள் இருக்குது, கீழ்ப்பக்கமும் வேர்கள் காணப்படுது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பகவான் இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.